நான் வந்துட்டேன். இன்னைக்கு அவர் வர்றாரு. அவரு நானும் சேர்ந்து போய் நல்ல இடத்துல போய் அதுவும் பாடுவோம், கொண்டாடுவோம். அப்ப என்னோட அப்ப என்னோட சேர்ந்து எல்லாருமே வாங்க நல்ல இடத்துல போய் சற்று நேரம் அவர் இன்னைக்கு வராருல்ல, அவர் கூட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நல்ல இடத்துல போய் ஆடி பாடி விளையாடும். நானும் அவரை பார்த்து என் மனசுல உள்ள காதல் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவர் என்னை பார்க்கவும் மாட்டேங்கிறாரு, என் பக்கம் வரக்கூட மாட்டேங்கிறாரு. என்ன விஷயம்னே தெரியல. ஏன்னா சொல்லாத காதல் சொர்க்கத்துல கூட இடமே இல்லைன்றாங்க. இன்னைக்கு அவரை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பின்னாடி செய்யணும்னா நாங்க தானம்மா, அவர் முன்னாடி செய்யறாருன்னா நான் பின்னாடி செய்யணும்ல. சீடு சீரா நான் செய்யறது, நாங்க தானே செய்யணும். என்னைக்கு அவர் வாத்தியார் சம்மூராசோட சேர்ந்தனா அன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி, அவர் வரட்டும். அவர் வருவதற்கு முன்பாக என் மனசுல காதல் அப்படி அளவோதிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. காலையில கேள்வி அப்ப பாவம் தூங்குவாரு. தூங்குறவரை கெடுக்க அவர் வேணாம். அதனால அவரை எப்படி எல்லாம் காதலிக்கிறது தெரியுமா? அவர் அப்படியே நினைச்சு மனசுல அப்படியே உருகிருச்சு. இந்த சின்ன மனசுல ஒரு கோட்டையை கட்டி அவர் அப்படியே உட்கார வச்சிருக்கேன். எனக்கு மனசுல அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பு வந்தோடனே அப்படியே மனசை திறந்து மட்டும் நானா அவருக்கு பார்த்துக்கிறேன். அப்படியே பார்க்கறதுங்க. அதனால அவரை பார்த்தோடனே மனசுல காதல் எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க.
ஓடோடி வாருங்கள் பார்ப்போம். தட்டி விட்டா சும்மா அதை பார்த்து உண்மையா இருக்கேன் கேமரா போடுறேன். அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணு கத்துமா காவல் பார்க்க சொன்னாரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா பாப்பல? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். என்ன சொல்றீங்க? காத்தல்லா? காத்தல் தெரியாது. ஏன் காத்தலுக்கு மேல போகாத உங்களுக்கு? கல்யாணத்துக்கு போங்க. நீ ஆளுக்கு பார்த்தே நல்லா இருக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, நாலு வரத்தொட்டிக்கு தூங்கணுங்கிற நேர்த்திக்கிறத நிவர்த்தி பண்றாங்க. வந்த பிற்பாடு எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு நாலு ஒரு முனிவர் இல்லையா, அவர் சாதம் விட்டுருவாங்க, எந்திரிச்சு கூடுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பா சொன்னது நம்ம நிறைவேற்றுமா இல்லையா? காத்தல்னா தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதால் காத்தல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதால் முழுத்தல். இடையில வந்ததெல்லாம் அறத்தல் பொறுத்தல்ல. நம்ம நல்ல அறத்தல் பொறுத்தல்லாவே இருக்கக்கூடாது. என்னைக்குமே முழுத்தல்லாத்தான் இருக்கணும். ஏன்னா காரணம், குரோதி முடிஞ்சு விசுவாசி பிறந்துருச்சு. இன்னைக்கு சித்திரை தேதி என்ன? தேதி 6 வேணாச்சு. விசுவாசம் வேணும். நல்ல வருஷம், அருமையான வருஷம். நாடு செடிக்கு நல்ல மழை பெய்யி இந்த சித்திரை மாசத்துல அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆனதா என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது. தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறமா நம்ம காவலை பார்க்கணும். தம்பிக்கு கல்யாணம் கண்டிப்பா கல்யாணம். சித்திரை போய் வையாச்சுன்னா அவருக்கு சுண்ணத்து கல்யாணம் பண்ணி விட்டுச்சேன். அதனால என்ன கல்லூரின்னு சொல்றேன். சித்திரை மாசம் 1ஆம் தேதி மதுரைக்குள்ள நுழைய முடியல. ஒரே தள்ளுபடி. எப்படி? ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம், ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு ஓட்ட தவிசை இலவசம், ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பணியன் இலவசம், ஒரு சோனி டிவி வாங்கினா ஒரு செட்டா பாக்ஸ் இலவசம், 2 கமான் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், 2 கிளிப்ல ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். இந்த 2028 என்ன நடக்குதுன்னா, ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம் ஆயிடும். கொழுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம், மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனார் செத்து போயிட்டா வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்கு. அதுக்காக புதுப்பட்டியில கேட்காதீங்க. ஒரு வள்ளியூர் படம் போட்டா ஒரு கட்டவும் வழி இலவசமா போடுங்க. அதுக்கு ரசித்து போடணும், அதுக்கு காட்சி ஆகும். அதே மாதிரி லைலா வைத்தா லைலா தங்கச்சி எனக்கு இலவசம். தாமரை குலத்தை சேர்ந்த பேரன்பு கொண்ட அன்பு உள்ளது நாடகமாக வந்திருக்காங்க. அண்ணன் பேரர்கள் மலைராஜ் 50,000 பொற்காசுகளை அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். தாமரை குலத்துல அது என்ன நாடகத்தை அமைத்திருக்கேன், அருமையான பாட்டு போட்டிருக்கேன். அனைவரும் வந்து சேர்ந்த நன்றி நன்றி. அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு, அவர் குடும்பத்தார்களுக்கும் சார்பிலும் நான் சார்ந்த கை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி. அடியே அவளே இவளே வந்து கடிக்கவா வந்து நின்றுட்டேன். மண்ணால் செய்த சிலை மஞ்சிலை, பொன்னால் செய்த சிலை பொச்சிலை. பொச்சிலை போல் இருக்கமா? சிலை போல். அவன் அப்பா நம்பியா சொல்லிட்டு வந்தாரா? விஷயமா எடுத்து எடுத்து புட்டு புட்டு வச்சுட்டார். புட்டு வச்சாரா? புட்டு வைக்கிறேன். அந்த புட்டு இல்ல, கரை கண்ணு கருத்துமாக காவல் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரா? உங்கள்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டாரு, சொல்லிட்டாரு, சேலமை சுத்தி சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. எங்க போனாரு? அப்பா போயிட்டாரு. எங்க போனாரு? அப்பா அம்மாட்ட போயிட்டாரு. என்ன சொல்ல போயிட்டாரு? விஷயங்களை சொல்லி போயிட்டாரு. ஆமா, அதனால காட்டுக்கு வந்தாச்சு. காட்டுக்கு வந்தவுடன் நம்ம சும்மா இருக்கலாமா? இருக்கவே கூட. தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நம்ம ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். ஆமாங்க, ஆடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. ஆடி வந்து சேராக்க அழகு இருக்காது. இல்ல வளர்க்காது. அப்படி சொல்லக்கூடாது. தங்கச்சி வந்து காதல் பண்ணணும்னு வை, தங்கச்சிக்கு ஒரு மாதிரியா நோக்கம் கொடுத்துரும். அப்படின்னா சின்ன வயசு இல்ல, அதனால தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேண்டாலும் தெரிஞ்சுக்கலாம். தங்கச்சி இருந்தா நம்ம 2 பேரும் சண்டைக்கார மாதிரியே இருக்கணும். நீ அந்த பக்கம் திரும்பிக்கணும், அந்த பக்கம் திரும்பிக்கணும். திரும்புறது பிரச்சனை இல்லை, உன் முகத்தை வெடி வச்ச நன் மாதிரியே வச்சுக்கணும். அப்படித்தான் இருக்கு எல்லாரும். ஆமா, அதனால தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி என் மனசுல உங்க எப்படி நினைச்சுக்க தெரியுமா? அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அவ்வளவு ஆனந்தம். கல்யாணம் முடிச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை எப்படி எப்படி உன் வீட்டுல இருந்து எனக்கு சீர் கொடுப்பாங்க தெரியுமா?
ஆமா, ஒரு எல்ஜி டிவி, ஆமா. ஒரு சோபா கட்டிலு, கட்டிலு. ஒரு அப்பாச்சி வண்டி, வண்டி. ஒரு வாடகையில அதிரசம், அதிரசம். ஒரு வாடகையில முறுக்கு. முறுக்கு. அதிரசம் முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? அந்த அதிரசத்தை சாப்பிட்டு நம்ம 2 பேரும் வாழ்க்கையில இனிப்பா வாழணும். கண்டிப்பா. முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்காக? நீ புருஷனை எடுத்து பேசுனீங்கன்னா சனிமொழியில வச்சு ஒன்று நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு. அந்த முறுக்கையே நொறுக்க போறீங்களா? அந்த சோபா கட்டில போய் உட்கார்ந்து பக்கத்துல பால், செம்புல பால் இருக்கு. நீ செம்புல 5 லிட்டர் பாலை கொண்டு வருவேன். போதுமா? நான் விட மாட்டேன். பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை உங்கள்கிட்ட கொடுப்பேன். முழக்கங்காலி இதே முழக்கங்காலி சாணம் பாதி பாலை உங்கள்கிட்ட கொடுப்பேன். ஆமாங்க. நீ குடிச்சிட்டு மாமா பசிக்குது மாமா, ஆமா. அப்புறம் என் பழத்தை தூக்கி வாங்கி வந்துடுவேன். நீங்களே தள்ளிட்டாங்க. அஸ்லாமி பழமா? பழத்தை சாப்பிட்டு உன் கையை பிடிப்பேன். நீ ஆம்ப கொஞ்சம் மேல பிடிப்பேன். நீ ஊம்ப ஊம்ப. ஒரு வருஷம் கழிச்சு புரிய மைசூர் ஓனர் மாதிரியே பிள்ளை வந்துருக்கும். அப்ப ஏன் அவங்க மாதிரி நம்ம சாந்தி கொடுத்ததுக்கு அவர் இல்லாம மைசூர் போடுவாரு. அதுக்காகவா? அவர் பேர மஞ்சள் காப்பு கட்டிக்குவாரு. அதனால என் மனுஷன் எப்படி நடந்துக்க தெரியுமா? எப்படி? இடத்துக்கு வந்த உடனே அவங்களே சொல்லுங்க. எத்தனை சினிமா நடிகர் இருந்தாலும் பசி என்று கேட்டதற்கு அள்ளி கொடுத்த மதுரையில் இருந்த சிங்கம் நமது அன்புடன் கேட்க விஜயகாந்தமா இருக்க முடியாது. எல்லா உலகத்துல அவர் வீட்டுக்கு போனா ரூபா வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமான்னு கேட்க மாட்டார். முதல்ல சாப்பிட்டுட்டயா தம்பி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு எங்களை மாதிரி ஒரு நடிகர் சினிமா துறையிலே அன்புடன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக அந்த சின்ன கவுண்டர்ல உன்னை சுமையாவா நினைத்து நான் அவர் கேட்டதாக நினைத்து எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்க? கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நீங்க ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதில்ல சோழக்கிளியே. கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நீங்க ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதில்ல சோழக்கிளியே. அறிவானே நானே உன்னதாய் நானும் உன்னதாய் அறிவானே நானே உன்னதாய் கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நீங்க ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதில்ல சோழக்கிளியே. பாடலை பாராட்டி அன்பு அண்ணன் அவர்கள் சொன்னார். கண்ணன் அண்ணன் அவர்கள் அண்ணன் புகழை பாடியதற்காக 100 அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பண்ணன் கண்ணன் குடும்பத்தார்களுக்கு எனது நாடு கை குடும்பத்தின் சார்பும் எனது குடும்பத்தின் சார்பும் நன்றி கலந்த வணக்கம். தங்கச்சி வந்து Thank you.
போல தோணும். அப்படிதான் இருக்கு. குளிக்கவே விளையாட சொல்லுங்க போற. ஏன்னா தூங்குற மாதிரி வந்துடுறேன். அப்பா ஏதாவது உங்கள்ட்ட டிசைன் சொன்னாங்களா? என்ன சொன்னாரு? நம்ம 3 பேர்த்தையும் காத்திக்கிட்டே போயிட்டு திறமையை காத்திக்கிட்டு காவல் போய் சொல்லிட்டாங்க. அப்பதான் என்னடி சொன்னாரு தெரியுமா? கண்டிப்பா காவல் பாருங்க, அண்ணன் எனக்கு வர்றாரு. வேற யாரும் வெள்ளாம நம்பிக்கையோட நீங்க போமா, காவல் வெட்டிக்கிறமா வழியாக இருக்கும் அன்பு சகோதரி மல்லிகா அவர்களை பாராட்டி தாமரை குளத்தை சேர்ந்த மலையாசன் அவர்கள் 50,000 பொருளாதார என்பதை பாராட்டுகிறார். அன்படி தொடங்கி திறமைப்படுத்தல அண்ணன் மலைராஜன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே காவலுக்கு போய் அண்ணன் இது பார்த்து செய்யுங்க. விலைவாசிலாம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வெள்ளை பொருளும் கூட்டிட்டாங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தண்ணி பாட்டில 10 ரூபாய் சொல்றேன், 12 ரூபாய் சொல்றேன். பார்த்து செய்யுங்க. உங்க நம்பி வந்துட்டு அந்த கும்பல வழியெல்லாம் ஓடுது. உங்ககிட்ட இருந்த பழசு என்ன நீங்க சொல்றீங்க? அன்பளிப்பு இன்னும் 50 தாண்டுதுலேன்னு பார்த்தேன். அப்படியா? திணை கருவு இல்லாம ஒரிஜினல் திணை. இதுதான் இப்படிதான் திணைக்கல்னா அப்படிதான் இருக்கு. 2 திணை இருக்கு பாருங்க. என்ன திணை? ஒன்னு கருந்தினா ஒன்னு செந்தினா நான் இருத்தினேன். நல்ல திணை. நல்ல இதையா பார்த்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இந்த வந்தது காவல் வேலை பார்த்தா இருக்குமா? சின்ன பிள்ளையா செய்யறது. அப்புறமா ஆடிப்பாடி அப்புறமா காவல் வேலை பார்ப்பா. அப்ப காவலர் இருக்கிறத பார்ப்பான். இப்ப ஆடிப்பாடி விளையாடு. அதான பார்த்தேன். நீ இப்ப எப்படி எல்லாம் மனசு சொல்லிடுவாங்க தெரியும். அப்படியே கலைச்சு ஒரே இருக்கு. வெளிமணிக்கு நெத்தில நல்ல நல்ல ஆடுங்க.
போவேன். அப்ப யாருக்கு ஒரு சேர்ந்து நம்ம பார்க்கலாம். எல்லாம் ஞான பாருங்க